இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இன்றைக்கி இங்கேருந்து கிளம்ப போகிறேன். இன்றைக்கி சாட்டர்டே காலைல ஒரு 7 மணி இருக்கும். எழுந்தோடனே பேக் எடுத்து பழைய துணியெல்லாம் உள்ளார பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எனக்கு பிடிச்ச இடத்துல அந்த வீட்டில் உட்காந்துட்டு காலைல சாப்பிட கூப்பிட்டாங்க. சப்பாத்தியும் முட்டைக்கறி செஞ்சு வச்சுருந்தாங்க, அருமையாக இருந்தது. சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு பாட்டியம்மா இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் போகிறதுக்கு முன்னாடி என் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கேரளாவை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப மோசம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இவ்வளோ மோசமாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 9:25 வர வேண்டிய பஸ்ஸு 11:25 தான் வந்தது. ஸோ ஏறிட்டு ஒரு 1/4 மணி நேரம் தான் முழிச்சிருந்துருப்பேன். அதுக்கப்புறம் எப்படி தூங்கினேனே தெரில. 3 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். கொச்சி வந்ததுக்கப்புறம் தான் எழுந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்க கட்டி கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரும்பி தூங்கிட்டேன். திரும்பி 11 மணிக்கு நைட்டு எழுந்தேன், திரும்பி தூங்கினேன். ஆக்சுவலாக தூங்குறது தப்பு இல்லை, ஆனால் தூக்கம்னு தூங்கிக்கிட்டே இருக்கேன். அது ஏன்னு தெரில. நான் எந்த நேரத்தில் முழிச்சிருந்தாலும் எந்த நேரத்தில் தூங்கணும்னு நினச்சாலே தூங்கிடுறேன். ஸோ அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு அது எனக்கு தெரில. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.